யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்கி தமது வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் யுத்தம் முடிவடைந்து 5 வருடங்கள் நிறைவடைந்ததன் பின்னரும் இயல்பு வாழ்வைக்கு திரும்ப முடியாத நிலைமை வடமாகாணத்தில் தொடர்ந்து வண்ணமே உள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மல்லாவி கிராமமே இது. இந்த கிராமத்தில் உள்ள 7வது குறுக்கு வீதியின் நிலை இவ்வாறு நியூஸ் பஸ்டின் கேமராவில் பதிவாகியது. மிகவும் மோசமான நிலையில் அமைந்துள்ள இந்த வீதியால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எங்கட இந்த மின்வாரிய வீதியே 7ஆம் வீதி என்று சொல்றது. இது எங்கட நகர்ப்புறத்தை அண்டின வீதியா இருந்தும் கூட இதுவரைக்கும் எந்த ஒரு திருத்த வேலைக்கான ஆயுதங்களும் செய்யப்படவில்லை. எங்களுடைய காணிகள் சிறு காணிகளாயிருந்தும் அதை பாதைக்காக விலத்தி தருமாறு கேட்டிருந்தும் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒப்புதல் கொடுத்து எல்லாருமா சேர்ந்து இந்த பாதையை நாங்கள் விட்டு கொடுத்திருந்த நாங்கள். ஆனால் பல தடவைகள் நாங்கள் கிராம சேவரிடமும் பிரதேச செயலாளர் பிரதேச சபை தலைவர் எல்லாரிடமும் தெரியப்படுத்தியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதும் உங்களோட ரோட்டை நாங்கள் முதல் ரோட்டை எடுத்து செய்வோம் என்று சொல்லியும் இதுவரைக்கும் எங்களோட ரோட்டை செய்யறதுக்கான ஆயுதங்கள் எதுவும் செய்யப்படாத நிலையில தான் நாங்கள் இதை சக்தி டிவிக்கு தெரியப்படுத்தணும் என்று தெரியப்படுத்தி இருக்கிறோம். எத்தனை வருஷம் இந்த குடி வந்து இப்போ இந்த இடம்பெயர்ந்து வந்து 5 வருஷம் ஆகுது. இந்த ரோட்டு திருத்தி தர ஒரு பெரிய ஆட்கள் வருத்தக்காரர்கள் ஆஸ்பத்திரிகளுக்கு கொண்டு போயிடலாம். இந்த ரோட்டால முழங்கால் மட்டும் புதாயிச்சு சேரு. இப்போ நேற்றைக்கு நாங்கள் கொண்டு வந்து இந்த எல்லாம் கொட்டி இருக்க கிடத்த கிடவல் இல்லை அந்த ரோட்டுக்கு எங்களை சொந்த செலவில். மழைக்காலங்களில் இந்த வீதி முற்றிலும் பாவனைக்கு உதவாத நிலையில் காணப்படுவதுடன் மழைநீர் தேங்கி நிற்பதால் டெங்கு போன்ற உயிர்கொல்லிகளும் பரவுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வீதி இவ்வாறு சேதமடைந்து காணப்படுவதால் இந்த வீதியை பயன்படுத்தும் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். ரோட் வந்து மழைக்காலங்களில் போக இல்லாது கடும் கஷ்டமான பகுதி. அதனால இது பல வருஷமா இந்த பாதையில் ரொம்பவும் அப்படிதான் கஷ்டப்பட்டு தான் மக்கள் போய் வராங்க. அதனால் இந்த பாதையில் வந்து எவ்வளவோ கிடங்குகள் பள்ளங்கள் சைக்கிளில் மழை நடந்து கூடி போகலாம். அப்படிப்பட்ட கஷ்டம் தான் மழை காலங்கள் மாறி காலங்களில் இந்த பகுதியில் நாங்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் இந்த பகுதியில் கதியாக இந்த பாதையை செய்திருந்தால் மிகவும் நல்லா இருக்கும். எல்லாருமா சேர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் இந்த பாதை பிரச்சனைனால அதிகமாக யாரும் பெருசாக கண்டுகொள்கிற மாதிரி தெரியலை. ஏதோ இந்த பாதைகளை ஓரளவுக்கு நீங்கள் போட்டு தரக்கூடிய ஓரளவு உதவிகளை செய்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி மக்கள் ரொம்ப பிரயோசனமாக இருக்க வேண்டாம். எங்களுக்கு இந்த ரோட்டு பிரச்சனையால மிகவும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வாகனம் போக்குவரத்து கஷ்டம். 2வது பிரச்சனைனா மழை சொன்னால் போகவே இல்லை. ஒரு அவசரம்ண்டா ஒரு வருத்தம் துன்பம்ண்டா ஒரு வாகனம் வர இயலாது. கன தூரம் நடந்து போய் தான் ஒரு வாகனத்துக்கு ஏறணும். பாடசாலைகளுக்கு செல்லும் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த பாதை தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.